என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? மிஸ்டர் கே கதை கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கார்ட்டூன் மெமரிஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, அதை பார்க்கலாமா? பொதுவாக நம்ம எல்லாருமே கார்ட்டூன்ஸை பார்த்து தான் வளர்ந்துருப்போம். யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸ் மெமரியில் இருந்திருக்கும், நம்ம மைண்ட் இருந்திருக்கும். ஏன் நம்ம நாடி நரம்பு ரத்தம்லாம் கார்ட்டூன் தாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி நாஸ்டாலஜிக் கார்ட்டூன்ஸ் என்ன நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, தம்பி அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டலேரோ என்று மக்கள் இந்த பாட்டுக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி பல கார்ட்டூன் நினைவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அந்த நினைவுகளை வந்து புராண்டி விடுறது தான் இந்த வீடியோவே. ஸோ வந்து நாஸ்டாலஜிக் கார்ட்டூன்ஸ் அண்ட் நாஸ்டாலஜிக் கார்ட்டூன் மெமரிஸ் பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ என் வாழ்வில் நான் பட்ட அனுபவத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நாஸ்டாலஜிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வர ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு. ஸோ உங்களுக்கும் வந்து கார்ட்டூன்ஸ் பற்றி நாஸ்டாலஜி இருந்துச்சு பிடிக்கும் அப்படின்னா இதில் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் நாஸ்டாலஜிக் அப்படின்ற பற்றி காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கார்ட்டூன் கந்தசாமி பார்ப்போம். எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிந்திய ஜெனரேஷனுக்கு வந்து கேள்விட்டு கேட்காங்க தெரியுமா? அவங்களுக்கு பிந்திய ஜெனரேஷனுக்கு வந்து கார்ட்டூன்ஸ்ன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதான் கார்ட்டூன் தமிழ்ல வரலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த சேனல் தமிழ்ல தான் வருது பெரிய விஷயம் அப்படிதான் தோணும். அப்படி பொத்தினி அந்த காலத்துல நாங்க இருந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த 90s கிட்ஸ் ஏர்லி 2000s கார்ட்டூன்ஸ் தமிழ்ல பாக்குறதே பெரிய விஷயம். நான் கிட்ட இருக்கும் போது தான் கார்ட்டூன்ஸ் இந்தியா இருந்திருக்காது. எனக்கு கார்ட்டூன்ஸ்ன்றது முதல்ல பரிச்சயமானது அப்படின்னா ஒதுகை டிவில டின் போட்டு இருந்தானுங்க, பாப்பாய் போட்டு இருந்தானுங்க. முதல்ல வந்து பரிச்சயமானது. சொல்லணும்னா எங்க வீட்டுல டிவி கிடையாது, எங்க ஆயா வீட்டுல டிவி இருக்கும். இங்க இருந்து எங்க ஆயா வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் நடந்து போனீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல பிளாக் டிவி ஒன்று இருக்கும். அந்த டிவில உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பேன். தமிழ்ல போட்டாங்க பாப்பாய் பொன்ரொட்டி, அந்த ஹேண்ட் பர்கர் தெரியுமா, அது பொன்ரொட்டி அப்படின்னு தமிழ் டப்பிங்ல. பாப்பாய்க்கு ஸ்பினச், பாப்பாய் கூட ஒருத்தரப்பா குண்டா ஒருத்தர் ஓகே, அவன் வந்து பர்கர், அதை வந்து தமிழ்ல வந்து பொன்ரொட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் டின்டின் போடுவாங்க, டின்டினின் சாகசங்கள் அப்படிலாம் போடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கார்ட்டூனோட இந்த ஒரு பசிக்கு தீனி போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி, சன் டிவி மாதிரி சொல்லலாம். அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபில்லர் கண்மை போடுவாங்க, ½ hour அப்படின்னு போடுவாங்க. ஏதாவது கார்ட்டூன் பழைய கார்ட்டூன் வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்தது இந்த கார்ட்டூன் இங்கிலீஷ் தான் போகும், பட் லாங்குவேஜ் தான் முக்கியம் இல்லைங்க அப்படின்ட்டு பக்கம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஃபேமஸ் ஆனது டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் அந்த டைம். டாம் அண்ட் ஜெர்ரி லாங்குவேஜே கிடையாது இல்லை, எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஓடுறது அட்டாக் பண்றது ஏகப்பட்ட ஷோ போட்டிருப்பான். பழைய ஹானா பார்பராவோட டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ், இந்த மாதிரிலாம் பல போடுவாங்க. ஹானா பார்பரா தெரியாதுங்க, நமக்கு தெரிஞ்சது டாம் அண்ட் ஜெர்ரி மட்டும்தான். அதை மட்டும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்போம். அதை வரா மாதிரி இப்படி இதுதான் வந்து மேல கீழே குஞ்சா மட்டும் தான் கீழே விழுது, விழுற மேலிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் யோசிக்கிட்டு இருப்போம் அந்த டைம். ஏன் தெரியுங்களா எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஸோ வந்து அப்போதான் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது தான் சந்தோஷத்தில் வந்து குழி வெட்டி வச்சவன் தான் வந்து ட்ராய். எப்படா சந்தோஷமா இருக்கலாம், சந்தோஷத்தை கெடுப்பட்டா நானு, சந்தோஷமா இருந்துறியா நீயே, விட்டுருவா நானு, சந்தோஷத்தை கிழிப்பேன் பிரிப்பேன் அப்படின்ட்டு ட்ராய் என்ன வேலை பார்த்தாங்கன்னா வந்து தம்பி செட்டப் பாக்ஸ் வைக்கணும்ப்பா, செட்டப் பாக்ஸ் வச்சாதான் வந்து சேனல் தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதனால காலன்றது பெரும்பாலும் ஏரியாஸ் தெரியல, முக்கியமா எங்க ஏரியாவது தெரியல. அப்பதான் அந்த விசியில பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சிவரேசி தான் பட் என்ன பிரச்சனை, அந்த சிரி வளைஞ்சு போயிடுச்சு, யாரோ வச்சு போட்டாங்க. எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். அப்ப நான் அழுகாத அழுகை இல்லை தெரியுமா, இது எடுக்கலன்ட்டு கண்ணீர் மேல அழுதுகிட்டு இருந்தேன். நானும் பயங்கரமா ஊர்லாம் தெரியல, இதெல்லாம் என்ன கோகோ போகோ போடு அப்படின்ட்டு போகோ டிவி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்ட்டு. போகோல பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. போகோல வந்து அப்படின்ட்டு ஒரு ஷோ போடுவாங்க, ஆட்டோபஸ் ஹாட் டாக் நாய் இருக்கும், அப்படியே ஸ்லோவா வரும் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் எங்க ஸ்கூல் வீடு பக்கத்துல ஸ்கூல் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஸ்கூலுக்கு போவேன். முதல்ல சாப்பாடு போ நான் போனேன், வீட்டுல இறங்க மாட்டேன், நான் வீட்டுல இருப்பேன், போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது அந்த ஷோ அப்படியே ஸ்லோவா போகும். மதியம் சாப்பாடு வேற ஸ்லோவா ஓடுது. அப்புறம் என்ன தோணும், அப்படியே தூங்க வேண்டியதுதான்.
தூங்கினா சம்டைம்ஸ் தூங்கிட்டு அப்படியே லீவ் வர போட்டுருவேன். ஆமாமா, நான் லீவ் போட்டிருக்கேன். அதனால வீட்டுக்கே வராது அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. இருந்துச்சு அந்த காலத்துல. பட் என்னதான் வந்து போகோ சேனல் வந்து இருந்தாலுமே தமிழ்ல வந்து தமிழ் டப்பிங்ல வந்து கார்ட்டூன்ஸ் பெருசா வரல. இப்பெல்லாம் ஆசைப்படுதான் வருமா அதுவா அப்படின்ட்டு. அப்ப வந்து மாஸ்க் செமையா இருக்குது. அப்பதான் என் தம்பியோட சொன்னேன், ஈங்க பரா தமிழ்ல போட்டாங்கடா நான் பார்த்தேன்டா அப்படின்ட்டு. நம்பவே இல்ல கேன்சரிக்கா தமிழ்லாம் எப்படி கார்ட்டூன் நீ போய் சொல்லுறே அப்படின்னு. பட் நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது, மாஸ்க் மட்டும் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து தமிழ்ல வருமா யோசிக்கும் போதுதான் அதுக்கு ஒரு தீனி போடுறாமே வந்தவன் தான் இந்த டூன் டிஸ்னி 2007 நினைக்கிறேன், 2007 or 8 அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த டூன் டிஸ்னின்றது தமிழ்ல வந்துச்சு. டூன் டிஸ்னி நம்ம ஊருக்கு வந்துச்சு முதல்ல. டூன் டிஸ்னி வரும்போது தான் தமிழ்ல கார்ட்டூன் வருதுடா தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கர இதுவா இருந்துச்சு. நானும் உட்காந்துட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு லீவ் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண அதுதான் ஒரே பயங்கரமான ஷோ. இந்த டிஸ்னி எல்லாம் ஷோவா போட்டிருந்தான், ஹக்கூனா மட்டாட்டா, டிமோன் பும்பா, அப்புறம் அலாடின்னு ஒரு ஷோ பேரு வந்துச்சு. அந்த ஷோ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜங்குள் புக்ல இருந்த நான் பார்த்திருக்கேன். அது வந்து ஒரு பைலட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஷோ செம்மையா இருக்கும். ஒரே ஓ ஒரே ஓ ஒரே செம்மையா இருக்கும். அப்பதான் ஆச்சு. அப்புறம் ஜெடெக்ஸ்னு மாத்தினான். ஜெடெக்ஸ் ஃபுல்லா டீனை கவர் பண்ற மாதிரி ஷோ. இந்த ஆஸ்திரேலியன் கார்ட்டூன்ஸ் ஃபுல்லா போட்டான். உதாரணம் சொன்னா நைட் நடுராத்திரில போவாங்க. பயங்கரமான கார்ட்டூன் சார். ரொம்ப பிடிச்ச ஷோ பாத்தீங்கன்னா கரெக்ட் கவுடாக் ஷோ. அது லாங்குவேஜ் இங்கிலீஷ் கார்ட்டூன்ல செமையா இருக்கு. அதுல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஃபீல் திரும்பி எனக்கு கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மார்ட்டின் விஸ்ட். இது செமையா இருக்கும். வேற லெவல். டெய்லி 2 எபிசோட் போடுவோம். ஷோ போட்டோ ஷோவே இல்ல, வேற ஒரு ஷோ. ஆமா பயங்கர பக்காவா இருந்துச்சு. செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் வந்தீங்க பவர் ரேஞ்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸ் டேனா தண்டர். எங்க ஏரியா முன்னாடி பாத்துருக்கீங்க. நல்லா இருக்கு. ஒரு கிரீம் பிஸ்கெட்டுக்கு வந்து டிஸ்க் லான்ச்சர் மாதிரி ஃப்ரீயா கொடுத்தானுங்க. டிஸ்க் மாதிரி இருக்கும், அதை ஒடிச்சிட்டு அது அமுக்குனா சர்க்குன்னு பறக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்க் லான்ச்சர். அதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. என்னமோ போட்டுருக்கடா பர்றா தினமும் 5 மணிக்குன்னு போட்டிருக்கா இதுல, அப்ப அது பாக்கணும்டா அப்படின்ட்டு டைம் விஷயம் போட்டிருப்பான். அங்க அப்போ உட்காந்து பார்த்தது தான் டேனா தண்டர். அதுல இருந்து தான் வந்து ஃபுல்லா பவர் ஃபேனா மாறிட்டேன் மொத்தமா. சோ அந்த அளவுக்கு ஒரு நாசா ஃபீலிங் இருந்துச்சு அந்த டைம். வேற மாதிரி பட் அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா அதுல உருட்டு கதைகளும் இருக்கும். அது ஓராது பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல்ல வந்து கதை விடுவானுங்க. டேய் நான் தான்டா பவர் ரேஞ்சரு, பவர் ரேஞ்சர் சண்டை போட்டு வந்து ஸ்கூல்ல வந்துருவேன்டா அதெல்லாம் கதை விடுவானுங்க. ஏன் நானே கதை விட்டுருக்கேன். சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் எதை சொன்னாலும் நம்புவான். நாங்க ஃபேமிலியே பவர் ரேஞ்சர் தான், நானு எங்க அம்மா அப்பா என் தம்பிலாம் பவர் ரேஞ்சர் தான். நாங்க வந்து பவர் ஸ்பேஸ் நாங்க ஏன்னா ஸ்பேஸ் டீ டெலிகாஸ்ட் பண்ணல. ஸ்பேஸ் வந்து ட்ரங்க் கார்ட்ல மட்டும் ஸ்பேஸ் இருக்கும், அதை காமிச்சு நாங்க தான் இது அப்படின்னு சொல்லுவோம். அவன் நம்பிடுவான். அவங்க அழிவு கச்சிருச்சுட்டு அவங்க எல்லா கதையும் சொல்லுவான், எல்லாம் போய் நம்பிடுவான். ஆமா ஆமா இப்ப எல்லாத்தையும் கம்மியா இருந்துச்சு கார்ட்டூன்ஸ் அந்த டைம். அதுக்கப்புறமா தான் இந்த டிஆர்பி ரேட்டிங் மேட்ரு என்னாச்சு, மொத்த சேனல்ஸ் டிஆர்பி கம்மியாகி இதை டிஆர்பி அதிகமான உடனே பெரிய பெரிய சேனல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ் சேனல் இருக்கு, பாட்டுக்கு ஒரு சேனல் இருக்கு, காமெடிக்கு ஒரு சேனல் இருக்கு, அந்த மாதிரி கார்ட்டூன்ஸுக்கும் சேனல் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சாங்க. உதாரணம் சொன்னா நம்ம ஊர்ல வந்து சுட்டி டிவி, அப்புறம் வந்து சித்திரம், இந்த மாதிரி டிவி சொல்லலாம். நம்ம ஊர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி டிஆர்பி கோசரம். இதுல சுட்டி டிவி ஓரளவுக்கு அதை வந்து கவர் பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஏன்னா சுட்டி டிவில வந்து அவங்க எதுவுமே ஓனா பண்ணல. என்ன பண்ணாங்க, இந்த ஊர்ல இட்டான ஷோஸா தெரியுமா எல்லாத்தையும் வளைச்சு போடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டாங்க. உதாரணத்துக்கு டோரா, டீன்ஸ் இது பண்றது, முக்கியமா மந்திரங்கள் தான். என்னதான் வந்து அரக்கர்கள் அப்புறம் மாஸ்க் அப்படின்னு பல எபிசோட் வந்தாலுமே பயங்கர ஃபேமஸ் மந்திரங்கள் தான். மந்திரங்கள் கிடைக்காதா அப்படின்ட்டு நான்லாம் வந்து கல்லு கொட்டி வச்சிருப்பேன். அந்த கல்லாம் தேடி இருக்கேன், கருங்கல்லாம் தேடி இருந்திருக்கேன். இந்த கல்லா இருக்கிறதா, இது ஒரு கோழி கல்லா இருக்கிறதா, மாட்டு மந்திரங்களா இருக்கிறதா அப்படின்ட்டுலாம் வந்து ஃபீலிங்ஸா இருக்கு அந்த டைம். அப்பெல்லாம் ஃபீல் பண்ணிப்போம், மந்திரக்கல் வச்சா என்ன பவர் யூஸ் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், கோழிக்கல்லையும் மாடுக்கல்லையும் யூஸ் பண்ணா நம்ம சூப்பர்மேன் ஆயிடுவோம், அப்படியே பன்னிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணிலேயே சுட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணிருப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சம்டைம்ஸ் ஸ்கூல்ல விட்டுவானுங்க, டி மாமா வந்து இந்த கல்லு வச்சிருந்தாருடா, அவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாரா, அங்க இருந்துச்சு இந்த கல்லு, அதை எடுத்துட்டு வந்தாரு தெரியுமா, நான் கூட எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன்டா, அப்படியாடா வச்சிருக்கியாடா, இருங்க மாமா கிட்ட தான் இருந்துச்சு நான் கேட்டு பாக்குறேன்டா வந்து கதை விடுவானுங்க அந்த காலத்துல. சே இந்த அளவுக்கு கிளையா வாழ்ந்துருக்கு நினைச்ச பார்த்தா எனக்கே நினைச்ச கஷ்டமா இருக்கு. ஓகே, நம்ம ஊர்ல இருக்கிற சேனல்ஸ் வந்து புது சேனல் அமைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருந்த பெரிய சேனல்ஸ் வந்து கால்நட் இருக்கு. கால்நட் என்ன பண்ணா, இதுக்கப்புறம் விட்டா போனி ஆகாதியா, நீ என்ன பண்ண தமிழ் டப்பிங் பண்ணி கொடுப்பு அப்படின்ட்டு அவன் கிட்ட இருந்த போகா சேனலையும் கார்ட்டூன் சேனல் என்ன பண்ணா டபிள்யூபி வந்து தமிழ் டப்பிங் கூட ஆரம்பிச்சான். அதுல வந்து ஃபேமஸ் ஆனது யாருன்னா நம்ம தலை பென்ட் இருந்தான். அப்போ நாங்க ஏரியாவுக்கு வந்து மாறிட்டோம், அங்க பழைய இருந்து ஏரியாவுக்கு மாறிட்டோம். மாறின உடனே இந்த ஏரியா வந்து கால்நட் வந்துருச்சு. அவ்வளவுதான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பென் 10 கேம் ஓவர்னு ஒரு ஷோ, ஒரு எபிசோடு தெரியுமா அந்த எபிசோடு. ஓ எஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 கையும் நம்பிக்கை.
இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பாக்குறான் பார்த்துட்டே இருக்கிறேன். சூப்பரான வேற லெவலில் இருக்குது ஷோ அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்துட்டு அங்க இருந்தா அந்த மூமெண்ட்ல இருந்துதான் பென்டனுக்கு ஃபேனா மாறினது. அப்ப எனக்கு தெரியல நம்ம ஒரு மிகப்பெரிய கண்ணியா மாற போறோம் ஒரு ஷோவுக்கு அப்படின்ட்டு. ஒரு காலத்துல பவர் ரேஞ்சர் ஃபேமஸா இருக்கும் போது ரெட் ரேஞ்சர் இது இருக்கும் தெரியுமா, இந்த மாஃபர் டைனோசர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வச்சுக்கிட்டு டேரக்டர் அப்படின்றது. அப்புறம் வந்து இந்த எஸ்பிடிக்கு வந்து ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் ஃபிளிப் போன் மாதிரி. நாங்க போனோம் இந்த ஸ்கூல் அட்டை இருக்கு தெரியுமா, நோட்டு, அந்த நோட்டை கட் பண்ணி அதை வந்து ரெண்டா மடிச்சு அதை டேப் ஒட்டி எஸ்பிடின்னு எழுதி எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்றது சொல்லவே வேணாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்படி இந்த மந்திரங்களுக்கு ஜல்லிக்கல் பொறுக்கணுமோ அந்த மாதிரி வானத்தையே பாத்துக்கிட்டு இருப்பேன். அவனுக்கு கிடைச்சது எப்ப நம்ம அனுட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்ப அந்த வாட்ச் கையில கட்டுவோம், அந்த அளவுக்கு வந்து ஏங்க வச்சதுதான் இந்த பென்டென் சீரிஸ். பென்டென் பாத்தீங்கன்னா அப்புறம் பென்டென் ஏலியன் போஸ்ன்றானுங்க, அது முடிஞ்சு அடுத்து பென்டென் அல்டிமேட் ஏலியன் வருது, அப்புறம் ஆம்னிவர்ஸ் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் விடாம தெருக்கி பார்த்த அனுபவம் தான் பென்டென் அனுபவம் தான். இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு போகும்போது நம்ம கார்ட்டூன்ஸோட பிணைப்புகள் வந்து கம்மியாயிடுச்சு. இப்பயும் இந்த சின்ன இது இருக்கும், பென்டென்னா இருந்தா ஜாலியா சீக்கிரம் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம்ல, பென்டென் சீக்கிரமா இது ஆபீஸ் போயிடலாம்லாம் தோணும். அதுக்கப்புறம் தான் வந்து மார்வல் மூவிஸ் வந்து நேரத்தை பிடிச்சிக்கிச்சு. அதெல்லாம் இருக்கு. அயன்மேன் 2 ரிலீஸ் ஆகும் போது தான் அயன்மேன் 1 சீடியும் எல்லாரும் பரிசு பார்த்தா வளர்ந்துருப்பீங்க, யாரையும் உத்தமம் கிடையாது. ஓகேவா சொல்றேன், சீடி வாங்கி வந்து போட்டு பார்த்துட்டு பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் அயன்மேன் படத்துக்கு. வேலைக்கு போகும்போது இந்த ஆசை, நம்ம மட்டும் அயன்மேனா இருந்தோம்னா ஆபீஸுக்கு சீக்கிரமா போயிடலாமே, பைக்ல போகும்போது லேட் ஆயிருமா நான் சொல்லுவேன், நம்ம மட்டும் அயன்மேனா இருந்தா டிராபிக்ல எல்லாம் பறந்து போயிடலாமே அவ்வளவு யோசிப்பேன். அப்புறமா தான் மெச்சூரிட்டி வளர்ந்த புரிஞ்சுது, நம்ம அயன்மேனா இருந்தா வேலைக்கே போத்தா வெளியே மல்டி மில்லியனர் அப்படின்ட்டு கால் மேல காலப்புல ஜாலியா வாழ போறேன். இந்த மாதிரிலாம் வந்து வளரும் போது மெச்சூரிட்டி வந்து அப்படி வளர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு கார்ட்டூன்ஸ் மக்கள் என்ன பாக்குறாங்க, என்ன ஷோ பாக்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் பாக்குறதுன்னா இதுதான். ராமு ஒரு நாள் வந்து சோமு பார்க்க போனாங்க, சோமுக்கு அந்த நேரத்துல கக்கா வந்தனால எங்க போறதுன்னு தெரியலையா, பல 2 பேரும் கண்டி கட்ட போக்க போலான்னு போது அங்க ஆண்டி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வர கார்ட்டூன் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க பழைய அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பழைய ஷோஸை திரும்பி போட்டாலும் அவ்வளவுதான் ஓட போகுது, அதான் பண்றதுலன்னு தெரியல. புது ஷோ கொண்டு வரேன்ட்டு தாவலாதான் கொண்டு வராங்க. இப்ப நீங்க பாக்குற ஷோலாம் யூடியூப் வரைக்கும் ஓகே, அது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு அது பக்காவா இருக்குமா அப்படின்னு தெரியல. கார்ட்டூன் நெட்வொர்க்கு அவன் இதுவா பார்த்து பிளாக் ஷிப் மாதிரி கிளம்பிட்டாங்க. சித்திரமும் கார்ட்டூன் டிவி அதுல உட்காந்து படலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க வேலை செய்யும் போது அவ்வளவுதான் இருந்துச்சு. நான் காஞ்சி வேலை செஞ்சேன் அப்பெல்லாம் வந்து நான் தான் கார்டு குத்து வரும், கேசட் குத்து வரும், தம்பி குத்துட்டு அப்பாங்க குத்துட்டு வரும். அப்பதான் உள்ள போகும்போது இந்த எம்சிஆர்ல ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த டிவிலாம். அப்பதான் வந்து சித்திரம்ல வந்து சோனிக் எக்ஸ்காக் போயிட்டு இருக்கும். கார்ட்டூன்ஸோட ஃபாலா இல்ல கார்ட்டூன் ஜென்ரேஷன் வந்து வாழ்ந்துட்டாங்களா, நாங்க வளர்ந்தாலும் கார்ட்டூன்ஸ் இருப்பாங்களா குழந்தைங்க, அவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. அவனுங்க பார்த்தா ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு ப்ரோ சொன்னா நானும் ஓகே சொல்லிட்டு 50 ரூபா போட்டலாம் ஓகே சொன்னா ஒருத்தர் 100 ரூபா போனா அவன் பின்னாடி போயிட்டா ப்ரோ, என்ன ப்ரோ வாழ்க்கை அடிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் பசங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? ஏண்டா நான் 7வது படிக்கும்போது பென்டன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த காலத்து பசங்க அடிக்கும் பொழுது. எனக்கு இப்பயும் ஆசை என்னன்னா வந்து நாஸ்டால்ஜி பார்த்தோம்ல அந்த பழைய ஷோ, அந்த ஷோ பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், உலகம் அழிஞ்சா கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு அது போட்டு காட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஆசை. ஏன்னா அந்த காலத்து கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். எப்படின்னா நான் என் பர்சனல் வாழ்க்கையில எடுத்துங்களேன், சொன்னா கிரிஞ்சின்னுவீங்க, இதான் என்னோட வாழ்க்கையை சொல்றேன். முன்னொரு காலத்துல என் வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் இல்லை, என் சைல்டுஹுட் நான் ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு சைல்டுஹுட். சைல்டுஹுட் எனக்கு பிடிக்காது, என் சைல்டு எனக்கு பிடிக்காது, நான் சைல்டு ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். பட் என் சைல்டு நான் திரும்பி பார்க்கும் போது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா தாத்தா பாட்டியும் நான் பார்த்த கார்ட்டூன்ஸ் மட்டும்தான். நான் மேபி அந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருந்து என்னுடைய மன கஷ்டத்தை தீக்கல அப்படின்னா நான் இப்போ எந்திரிப்பா எனக்கு தெரியாது. உண்மையில கார்ட்டூன் வேற லெவலில் இருக்கும். நாட் ஒன்லி இந்த பிரைம் ஸ்டோர்ஸ், இந்த பென்டன் அதான் நான் சொல்ல வரல, ஸ்டுடியோல போட்டு ஏகப்பட்ட ஷோஸ் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆனா ஸ்டைல்ஸ், குளோரியாவின் வீடு, அப்புறம் கிரேசி ஜெசி, சூப்பர் சுஜி, அப்புறம் வந்து லெஜெண்ட் ஹீ மேன் மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அப்புறம் டியூஷன் போகும்போது டியூஷன் மாஸ்டர் பையன் இருப்பான், சுபாஷ் அவன் பேரு இருக்கு. இப்ப பாத்துட்டு இருப்பானே தெரியல. அவன் நான் போனா அவனுக்கு கனவு வரும்னு சொல்லுவான், எனக்கு தினமும் கனவுல வருது, நான் ரோட்ல போயினுக்கிறேன், ரோட்ல அருவா இருக்குது, அருவா ஏத்து கிரேஸ்கல் கூட சத்தியோட ஹீமனா மாறிடுறேன் அப்படின்லாம் கதை விட்டு இருந்திருப்பான் அந்த காலத்துல. அதெல்லாம் வேற லெவல் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்ஸ். பக்கத்துல நாய் இருந்துச்சு, நாயை வந்து புளியா மாறிடுது அப்படின்லாம் வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்கா இருந்துச்சு. அந்த டைம் கார்ட்டூன் எடுத்தோம்னா பயங்கர ஷோ போயிட்டு இருந்தான். ஜெட்டெக்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. அப்புறம் டிஸ்னி சாம்பிங் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வேற
லெவல் ஷோஸ்லாம் இருந்துச்சு. ஹிட் விசஸ் கேட்டு, அப்புறம் வந்து நம்ம தலைவன் Hit back Badachi. பெஸ்ட் ஃபினிஷன் பப். அதுல வந்து ஹீரோவோட எனக்கு வில்லனா தான் பிடிக்கும். டுமாங்கி டாக்டர் டூபன் ஸ்மித். அதுல வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் இருக்கும். அம்யூஸ்மெண்ட் பார்க், சினிமா தியேட்டர், ரேஷன் கடை, பார்க், பால் பூத். அதான் வேற லெவல் டயலாக், வேற லெவல்ல பேசியிருப்பாங்க அந்த காலத்துல. அப்புறம் வந்து டிராகன் பூஸ்டர், டிராகன் பூஸ்டர் ஜெட்டக்ஸா போட்டான். அப்புறம் பெட்டெக்ஸா அது பேர் இருக்கும். பெட்டெக்ஸா செட்டெக்ஸா பேர் தெரியல. ஆனா வந்து அந்த ஷோ நல்லா இருக்கும். ஜெட்டக்ஸ்ல போட்டுருந்தான். ஏன்னா டெலிவரி பண்றது. அது ஒரு இடத்துல இருந்து டெலிவரி பண்ணுவாங்க. தெரியல. ஒரு பேய் இது இதே மாதிரி வரும். அது பேர் Goosebumps-ஆ? அதான் அதுல நினைக்கிறேன். வர dialogues தெரியும், செமையா இருக்கும் அது. தாறுமாறா இருக்கும். அதெல்லாம் இப்ப எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் கால அழிஞ்சிருச்சு காலப்போக்குல. பட் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். dialogues-ஆ செம காமெடியா இது நல்லா இருக்கும். இருக்கும். உடனே திருப்பலாம் பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ஷெரிக்கன் ஸ்கூல் செமையா இருக்கும். திருப்பி யூடியூப்ல வந்து ரீடப் பண்ணாங்க. பட் எனக்கு ரீடப் எனக்கு பிடிக்கல. எனக்கு குஜிலா பென் தெரியுமா, அதான் பக்காவா இருந்துச்சு. dialogues எல்லாம் செமையா இருக்கும். எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அப்புறம் வந்து சோப் பாக்ஸ் காம்படிஷன், ஒரு சோப் பாக்ஸ் காம்படிஷன் இருக்கும். அந்த ஷோ இப்ப கிடைக்குமான்னு தெரியல. ஆரஞ்சு டைம் சரி ஷோக்கு நான் பேர் ஞாபகம் இல்லை. ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஷோ ஞாபகம் இருக்கு. இந்த அளவுக்கு ஷோஸ் வந்து ஒரு செம்மையா இருந்துச்சு. கார்ட்டூன் பக்காவா இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த கார்ட்டூன் ஃபீல்ன்றது அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. இப்போ கார்ட்டூன்ஸும் நல்லா இல்லை. இந்தியன் கார்ட்டூன்ஸ்ல ஸ்கிரிப்டே ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. பழக்கன்னு பேசுறாங்க தவிர அதை நின்றுதான் காமெடியா பேசணும் பேச மாட்டேறானுங்க. ஒரு சினிமாட்டிக்கா ஒரு காமெடிக்கா ஒரு அனிமேஷன் பண்ண மாட்டேறானுங்க. பேசினே இருக்கானுங்க சும்மா. அதனால இவன் சொடையும் ஒழுங்கா இருந்தான். சொடையில கிராஸ் ஓவர்லாம் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பில்லி பேண்டி செமையா இருக்கும். ஒரு ஷோ அதில் வந்து அதில் பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு வந்து இவ பேர் மறந்து போச்சு. வாய்ப்பேச்சில் மன்னன் பில்லி, சுடிதரத்தில் அவனே கில்லி, உயிரை எடுப்பதில் எலும்பன், இதெல்லாம் கேட்டது இல்ல. வேறு உலகத்தில் ராஜாவா வாழ்ந்த கெலிட்டன். தமிழ்ல பயங்கரமா டப்பிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா செட் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஷோஸ் எடுத்தாங்க. சொன்னா விக்கின் வேத்தல் மாதிரி ஷோ, அப்புறம் அக்கடம் பக்கடம் திகடம், இந்த மாதிரி ஷோலாம் வந்து பயங்கரமா இருக்கும். அப்புறம் ஹாத்திமா நல்லா இருக்கும். முக்கியமா வந்து விக்கின் வேத்தல், அதாவது விக்ரம் வேத்தல் ஞாபகம், அந்த கான்செப்ட் தான் விக்கின் வேத்தல் அப்படின்ற பேர்ல. அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷோ ஃபர்ஸ்ட் டிஸ்னி இந்தியா போட்டுருந்தான். அதே வாட்ச் பண்ணிட்டேன் டிஸ்னில. அதுக்கப்புறம் தமிழ் டப் பண்ணி ஜெடக்ஸ்ல போட்டான். தமிழ் டப் பண்ணி போட்ட உடனே ரொம்ப பிடிச்சி சூப்பரா இருந்துச்சு. பாட்டுலாமே வேற லெவல்ல இருக்கும். பாத்திருக்கேன். அது விக்கிக்கு மட்டும் தெரிகிறேன். பாத்திருக்கேன். ஆனா இந்த ஆட் மட்டும் தான் பார்ப்பேன். மாத்திடுவோம் உடனே. எனக்கு பிடிக்காது. இது ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்லா இருக்கும். ஸ்கூல் பையன் வந்து விக்கி அதான் போட்டோனே பாட்டு மட்டும் பார்ப்பேன். பாட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேதனம் பார்க்கறதுக்கு வந்து ஜாக்ஸ் பரமா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த எபிசோடு. ஓகே பக்கம் தின்னுட்டே இருப்பான். சரி மேட்சிங் பண்ண தெரியாது. அதுல ஒரு ஷோ வரும். என்னன்னா வந்து ஸ்கூல் எக்ஸாம் படிக்கிறதுக்கோசரம் டிவி வந்து எடுத்து வச்சிருப்பானுங்க. டிவி வந்து சங்கிலி போட்டு பிடிச்சிருப்பானுங்க. அதாவது பார்க்கும்போது இப்ப சிரிப்பா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நாஸ்டாலஜிக்கா அந்த கிட்ஸை வந்து டார்கெட் பண்ணணும், டீன்ஸ் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பார்த்து ஒர்க் பண்ணாங்க. பார்த்து நல்லா பண்ணாங்க அந்த கார்ட்டூன்ஸ்லாம். பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இப்போ எல்லாம் அனிமிக்க மாட்டாங்க. இந்தியன் கார்ட்டூன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸை பேஸ் பண்ணி பண்ணணுன்றனால கிட்ஸுக்கு இவ்வளவுதான் கொடுத்தா போதும், ஒரு லிமிட் தான் செட் பண்ணிக்கிறாங்க. கிட்ஸுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், இவ்வளவு பண்ணா போதும் அப்படின்ட்டு அது லிமிட்ல விளையாச்சாங்க. தவிர இது கிட்ஸையும் தாண்டி அவங்க பெருசானதுக்கு அப்புறம் அதை அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தோட பண்றது இல்லையோ அப்படின்றது என் எண்ணம். பட் என்ன இருந்தாலும் இந்த வீடியோல வந்து நான் வந்து என்னுடைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்தா போயிடுச்சு பழகுது. ஸோ அந்த எடிட்டர் பாவம் அவங்க எடிட் பண்ணணும்ல, அதான் வந்து நிறுத்திக்கிறேன். என்னோட நாஸ்டாலஜிக் ஃபீலிங். ஒருவேளை உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றது வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நானும் அதை படி தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு விஷயம், இந்த கார்ட்டூன் சாமி ஷோ மூலம் போடலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், போட்டு இருந்த பெரும்பாலும் கார்ட்டூன் சாமி ஷோல வந்து தொடர்ந்து யூடியூப் சைட்ல இருந்து ஸ்ட்ரைக் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் இஷ்யூ பயந்தான் ஷோ எதுவும் பசிதில்ல, நானும் தின்னல, அதாவது எதுவும் நாளைக்கு போகிறது. நான் அதான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த கார்ட்டூன் பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஓகே, நாளைக்கு தரம்லாம் கார்ட்டூன் இருக்குது, எப்படி கேம்ஸ் இருக்குது, அதே மாதிரி கார்ட்டூன் இருக்குது. அதனால வந்து புது சேனல் தான் வந்து கேப்டன் கேக், நம்ம புது ஷோ தான் கேப்டன் கேக் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஷோ பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் ஷோ நிறைய போட்டுறாங்க. நீங்கள் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த கார்ட்டூனை அப்படியே பேத்துட்டு போய் இங்கே வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஆதரவு கொடுத்தா மாதிரி அங்கேயும் இங்கே ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ வந்து ஆதரவு கொடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், நீங்கள் வந்து மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் அடிக்கடி ஷோ வீடியோ போட்டு வச்சிருக்கேன். அடுத்த டைம் நிறைய வீடியோ வரும், கவலைப்படாதீங்க, நிறைய வரும், வந்து கொண்டு இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய ஷோ இருந்துச்சு. நான்லாம் இப்போது என்ன சொல்கிறது, கார்ட்டூன்லாம் வெறித்தனமாக பார்த்துட்டு இருப்பேன். பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலே இப்போ டியூன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஒரு சேனல் மாற்றணும்னா அதில் ஒரு டியூன் மாதிரி இருக்கும். அதை திருகு கையே தேஞ்சிரும்.
அது ஒரு சேனலாக மாற்றதுக்குள்ளே உசுறு போயிடும். அது கஷ்டப்பட்டு அதுவும் கார்ட்டூன்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கும், தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் வரும் எனக்கு தெரிஞ்சு. தேடணும். ஆனா மதியான டைம்ல இந்த ஸ்கூல் டைம்ல அந்த சாப்பிடறதுக்கு வீட்டுல வர டைம்ல நானும் பார்த்திருக்கேன். நிறையவே நானும் பார்த்து கட்டெல்லாம் அடிச்சிருவேன். ஏன்னா முக்கியமான தமிழ்ல போட்டுருவான். சில டைம் மதியான டைம் தான் அந்த தமிழ்ல போடுறதுலாம் கார்ட்டூன் நெட்வொர்க்ல தான் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மதியான டைம் தான் நிறைய போடுவான். அப்போ நான் மேக்ஸிமம் பார்க்கும்போதெல்லாம் தமிழ்ல போடுவானா கட்டடிச்சு உட்காந்து. ஆமா, அப்பெல்லாம் வீட்டுக்குலாம் வந்து ஜாலியா இருந்தது. இப்ப விடவே மாட்டேன்றாங்க. இப்போ ரொம்ப ஸ்கூலும் இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்ட்டூனும் உண்மையிலே அப்போ உள்ள கார்ட்டூன்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு சேனலும் அதாவது ஒரு டைமிங்லும் இந்த கார்ட்டூன் பார்க்கவா அந்த கார்ட்டூன் பார்க்கவா அப்படின்னு இருக்கும். கார்ட்டூன் நெட்வொர்க்கும் சூப்பரா இருக்கும். போகோ சேனல்லையும் இன்ட்ரெஸ்டிங்கான இதாக போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜெட்டிக்ஸ்லாம் எல்லாமே அந்த கூஸ் பம்ப்ஸாக இருக்கட்டும், மார்ட்டின் மிஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய ஷோ போடுவான் ஜெட்டிக்ஸ்லேயே. அந்த பவர் ரேஞ்சர்ஸ்லேயே எல்லா பவர் ரேஞ்சரும் நான் பார்த்துருப்பேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்பிடி பார்த்துருப்பேன், அப்புறம் டைனோ தண்டரு, அதுக்கப்புறம் மிஸ்டிக்கல் ஃபால்ஸ்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதான் அந்த கிட்டத்தட்ட பவர் ரேஞ்சர்லேயே நிறைய வகை வரும். எல்லாத்தையும் உட்காந்து வெறித்தனமா பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு எஸ்பிடி தான் பிடிக்கும். அதுல ஒரு பாட்டு வரல, பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி. எஸ்பிடி எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா பவர் ரேஞ்சர்லயே எக்கச்சக்க இது வெரைட்டி இருக்கு. அதுலயே சில டைம் பாத்தீங்கன்னா அப்பப்போ இவங்கெல்லாம் ஜாயின் ஆவாங்க, உள்ள பூந்து வருவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்லி ஏமாத்துறத நான் நிறைய ஏமாந்துருக்கேன். நான் ஏமாந்துருக்கேன்னா எங்க வீட்டுக்கு சக்திமான் வந்தாரு, எல்லாம் புழுவாங்க இப்படி வந்து சுத்திக்கிட்டு போனாரு. அப்படியா வந்தாரா எங்க வீட்டுக்குலாம் வந்தீங்க? சரி, நான் ஏமாந்துருக்கேன். அந்த போக்கிமான் பால்லாம் வாங்குறதுக்கு தேடிக்கிட்டு இருந்தேன். போக்கிமான்லாம் வெறிகொண்டு பார்த்தேன். நான்லாம் அவ்வளோ பிடிக்கும் அந்த போக்கிமான்லாம். அதுக்கப்புறம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போக்கிமான். எனக்கு தெரிஞ்சு நிறைய கார்ட்டூன் வந்து ஃபுல்லாக பார்த்தது வந்து போக்கிமான், பண்டல் ஏரோ. போக்கிமானில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் வரைக்கும் ஆஷ் போயிடுவார். அந்த இது ஃபைனலில் போய் இன்னொருத்தர் கிரே யாரோ ஒருத்தர்கிட்ட கிட்டத்தட்ட அவரே மாதிரி தான், ஆஷ் மாதிரியே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட தோந்து போயிடுவார் கடைசி. திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து போகிறேன், ஃபஸ்ட்லேருந்து நான் இன்னும் ட்ரெயின் ஆகிறேன் அப்படி போயிடுவார். அது தோன்றதே என்னால் ஏற்றுக்க முடியல. அட போடா என்னடா ஜெயிப்போன்னு பார்த்தா தோந்து போயிட்டியடா அப்படின்னு. மாதிரி அப்ப இருந்தா நம்மலாம் வந்து இதுலயே ஊறி போய் கடந்தோம். ஏன்னா நம்ம புதுசா இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் இப்பெல்லாம் எல்லாம் மேக்ஸிமம் அனிமிக்கு ஜம்ப் அடிச்சுக்கிட்டாங்க. இன்டர்நெட்லாம் பயங்கரமா வந்து ஆமா, அனிமி கேமு, இந்த இது பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அந்த இதுக்கு எல்லாம் போயிட்டாங்க. இந்த கார்ட்டூன் பாக்குறதே கம்மியாயிருச்சு. அதே மாதிரி வெளியில விளையாடுறதும் கம்மியாயிருச்சு. அந்த அளவுக்கு மாதிரி அம்மா எல்லாம் அப்படி இருந்தோம். அவ்வளவுதான் ஜெனரேஷன் திரும்பி வர. ஆமா ஆமா, கஷ்டம்தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்